என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாட்டின் 16வது மக்களவை தேர்தலுக்கான ஆயத்தங்க பணிகளில் கட்சிகள் ஈடுபட தொடங்கிவிட்டன. கூட்டணி முடிவாகவில்லை. யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று கூட்டணி கட்சிகளிடத்திலே ஒரு தொகுதி உடன்பாடும் வரவில்லை. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிவிப்பை கூட வெளியிடவில்லை. அதற்குள்ளதாக சில கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வாக்கு சேகரிக்கவே தொடங்கிவிட்டன. தமிழ்நாட்டை ஆளும் அதிமுக தங்கள் தொண்டர்களிடமிருந்து தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மனு செய்யலாம் என்று அறிவித்து விருப்ப மனுவை வாங்கி முடித்திருக்கிறது அதிமுக. ஒரு விருப்ப மனுவின் கட்டணம் 25,000 ரூபாய். இப்படி கட்டணம் செலுத்தி தொகுதிக்காக விண்ணப்பித்தவர்கள், சீட் கேட்டு விண்ணப்பித்தவர்கள் என்று சொல்வது 4,537 பேர். இதில் 1,175 பேர் முதலமைச்சர் ஜெயலலிதா தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மனு செய்தவர்கள், அவருக்காக வேட்பு மனுவை, விருப்ப மனுவை செய்தவர்கள். இப்படி ஒரு தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து மனு செய்வதற்கு 25,000 ரூபாய் கட்டியவர்கள், அவர்கள் கட்டிய தொகை அதிமுகவை பொறுத்தவரையிலும் 11,34 லட்சம். திமுக அதே அளவிற்கு 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பத்தை அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு விண்ணப்பங்கள் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு சிறிய வேறுபாடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அவர்களுக்கான பணம் கட்டணம் என்பது 10,000 ரூபாயாக திமுக அறிவித்திருக்கிறது. அங்கேயும் திமுக தலைவர் கருணாநிதிக்காகவும் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மனு செய்தவர்கள் உண்டு. மற்றொரு கட்சி தேமுதிக, அந்த கட்சியும் 40 தொகுதிகளிலும் இன்றைக்கு மனு செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் ஒரு தொகுதிக்கு பொது தொகுதியாக இருந்தால் 20,000 ரூபாயும், தனி தொகுதியாக இருந்தால் 10,000 ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அடிப்படையில் பல கேள்விகளை நம் முன்னால் எழுப்புகிறது. ஒரு கட்சி தங்கள் தொண்டர்களிடத்திலே போட்டியிட விருப்பம் இருக்கிறதா என்று கேட்பது தவறில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் வைக்கக்கூடிய விலை என்பது, தேர்தலில் பணபலம், செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள், பண பலம் கொண்டவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலை இருக்கிறதே, அதற்கான தொடக்க புள்ளியாக இது அமைகிறது என்று விமர்சிப்பவர்கள் உண்டு. இன்னும் சில கேள்விகளையும் இது எழுப்புகிறது. ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளரை எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறது? தொண்டர்களின் விருப்பத்தை கேட்டு அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து செய்கிறதா, அல்லது வேட்பாளர்கள் திணிக்கப்படுகிறார்களா? திடீரென்று பெரிய பெரிய கார்களிலே கட்சி அலுவலகத்திற்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து சீட்டை வாங்குகிறார்கள் என்கிற சில குற்றச்சாட்டும் கூட சில கட்சிகள் மீது கடந்த காலத்தில் எழுந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு உகந்ததா என்ற கேள்வியை நம் முன்னால் எழுப்புகிறது. இதை பற்றி நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, அடிப்படையாக வேட்பாளர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்கிற பல கேள்விகளை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சென்னை மாநகர முன்னாள் மேயரும் திமுகவின் மாநில இளைஞரணி துறை செயலாளர்களில் ஒருவருமான திரு மா சுப்பிரமணியன், அஇஅதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர், சமூக ஆர்வலர் மற்றும் கண்ணியமான தேர்தலுக்கான இயக்கத்தை கடந்த தேர்தலின் போது நடத்திய திரு பாடம் நாராயணன். நாம் விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னால் இன்றைக்கு விவாதத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். வேட்பாளர் விருப்ப மனுவிற்கு கட்டணம் வசூலிப்பது கட்சியின் உரிமையா, ஜனநாயக விரோதமா என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தோம். நேயர்களே, நீங்களும் உங்கள் விருப்பத்தை, உங்கள் எண்ணத்தை புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். முடிவுகளை இறுதியில் காணலாம். அதற்கு முன்னால் நாம் விவாதத்தை தொடங்கலாம். திரு ஆவடிக்குமார், ஒரு விண்ணப்பத்தாள் என்பது A4 ஷீட்டில் ஒரு 2 பக்கம் அல்லது 3 பக்கம் தான் இருக்கும், அதிகப்படியான விவரங்களை எல்லாம் கேட்டால். அல்லது இப்போ கட்சிகள் தருவது என்பது ஒரு பக்கம்தான். உங்கள் பெயர் என்ன, ஊர் என்ன, எப்போதிலிருந்து கட்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், எந்த போராட்டத்தில் சிறை சென்றீர்கள்,
என்ன படித்திருக்கிறீர்கள் என்கிற விவரங்கள் அந்த பட்டியலிலே கேட்கப்பட்டிருக்கும். சிலதில் ஜாதியை கேட்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறார்கள். அந்த ஒரு சின்ன தாளுக்காக 25,000 ரூபாய் கட்டணம் வாங்குவது என்பது சரியா? சின்ன தாளில் நீங்கள் சொன்னது போல் 4 பக்கங்கள் தான் அதிமுகவினுடைய வேட்புமனு, 4 பக்கங்கள் கொண்டது. நீங்கள் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் ஒரு தாள் 2 தாள் தான் இருக்கும். அது ஒரு புத்தகம் போட்டு விண்ணப்பம் பண்ண முடியாது. ஆக அது விண்ணப்ப படிவம் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்குது. அதனால் அந்த விண்ணப்ப படிவம் அது. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க உங்கள் தொடக்க உரையிலேயே இது ஏதோ ஜனநாயகத்துக்கு மாறான ஒரு செயல் அல்லது இது பண ஆதிக்கத்தை கொண்டு வருதுன்னு. அது உண்மை இல்லை. இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகம் என்பது மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி என்பது ஏறத்தாழ ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவழிச்சே தீரணும். அதாவது அவங்க அனுமதித்த தொகை அது. அப்போது அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்க சொல்ல அந்த வேட்பாளர் அவரால் முடிஞ்ச தொகையை அதை கட்டி விண்ணப்பித்தாலும் அவருக்கு தேவையான செலவுகளை கட்சியும் செய்யுது. கட்சி செலவு செய்ய சொல்ல அவருடைய வெற்றிக்காக கட்சியினுடைய வேட்பாளர்ன்றதுனால கட்சி செலவு செய்யுது. ஆக கட்சி செலவு செய்ய சொல்ல கட்சிக்கு வருமானம் வரணும். ரெண்டாவது, ஒரு எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஒரு வேட்புமனுவை வாங்க சொல்ல அதில் எல்லாருமே கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதில் ஒரு சிலர் அடிப்படை தகுதிகள் இல்லாதவங்க கூட அந்த வேட்புமனுவை கொடுத்தாங்கன்னா இது நிறைய வரும், அதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு வரையறை தான். நீங்கள் எந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணுன்னா கூட அதுக்கு பதிவு கட்டணம், விண்ணப்ப கட்டணம் அதுக்கு செலுத்தி தான் ஆகணும். ஆக விண்ணப்பம் என்பதே கட்டணத்துக்கு உட்பட்டது தான் எல்லா நிலையிலும். அதை இலவசமாக கொடுத்தா என்ன நடக்குன்றதை நம்ம எவ்வளோ நிகழ்வுகளில் பார்த்துருக்கிறோம். அதனால சர்வீஸ் கமிஷனோட ஒப்பிட முடியுமான்னு தெரியல. 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய்க்குள்ளதான் அவர்களுடைய கட்டணம். அவர்கள் தேர்வை நடத்துகிறார்கள், தேர்வுத்தால் மதிப்பிடப்படுகிறது. நீங்க அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரால் செலவழிக்க முடியுதோ இல்லையோ, ஆனால் அந்த கட்சி அந்த செலவுகளை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கு. ரெண்டாவது, தேர்தலில் பணம் இல்லாமல் செலவு பண்ண முடியாதுன்றதான் தேர்தல் கமிஷனர் சொல்ற நடைமுறை. இன்னைக்கு பணத்தை இந்த தேர்தல் கமிஷன் எல்லோரையும் நீங்கள் 25,000 செலவு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அது ஒரு வரம்பு, உச்ச வரம்பு. அதுவரைதான் நீங்கள் செலவு செய்யலாம். அந்த உச்ச வரம்புக்குள்ள செலவு பண்றாங்கன்றதை கண்காணிக்க சொல்லியே அதை மீறி செலவு பண்றாங்கன்றதா உண்மை. சேகர், குமார் அவருடைய வாதம் உங்களுக்கு ஏற்புடையதா? கட்டாயம் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 25,000 ரூபாய் வாங்குறதுங்கிறது தேர்தல் ஜனநாயகத்தில் ஊழலுக்கு போடுற புள்ளியார் சுழி, வேற எதுவுமே கிடையாது. நாளைக்கு ஒரு எலெக்டட் எம்பி நம்ம எலெக்ஷனுக்காக எவ்வளோ செலவழிச்சோன்னு சொந்தமாக ஒரு கணக்கு பார்த்தோன்னா முதல்ல இந்த 25,000 ரூபாய் தான் போடுவோம். அதுக்கப்புறம் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் போடுவோம். ஸோ அந்த எம்பியோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த எப்படி நான் இந்த செலவெல்லாம் நம்ம எப்படி நம்ம திருப்பி எடுக்கணும்னு தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை இவர் சொல்கிற மாதிரி இலவசமாக கொடுத்தா அது பெரிய கூட்டம் வரும், நெரிசல் வரும், அதனால் இது ஏன் எல்லா கட்சிக்கும் வெப்சைட் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே ஆஃபீஸில் கொடுங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்கு எதுக்கு அவங்களே பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகட்டுமே. நீங்க போய் கட்சியில தான் வாங்கணும். கொடுக்கறதுன்றது அப்படிதான் வாங்கணும்னு ஒண்ணும் இது கிடையாது. இது ஒரு கட்சி உன்னிரு விதத்துல ஒரு சம்பாத்தியமா நீங்க சொல்றது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு சினிமா வந்தது. அதுக்கு பதிலா கட்சிகள்லாம் இப்ப வசூல் ராஜா எம்பின்னு போட்டுடலாம் பேசாம. அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பது கட்சிகளுக்கு ஜனநாயகம் தான். கட்சிகள் ஜனநாயகத்துல ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்ன்ற முடிவு செய்யற உரிமை அந்த கட்சிக்கு தான் இருக்கு. அது 25,000 ரூபாய் வாங்காமலே அவங்களால அதாவது பல டைம் விண்ணப்பிக்காதவங்க வேட்பாளர் இது கட்சிகளுக்கு தரப்பட்டிருக்க உரிமைங்க. அதுல அவங்க 25,000 உரிமை என்பது உங்களுடைய வாதம். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு மாசு, இந்த 25,000 கட்டணத்தை உங்க கட்சியும் நிர்ணயித்திருக்கிறது. இதில் எனக்கு எழுகிற ஒரு அடிப்படையான கேள்வி, 25,000 ரூபாய் கட்டுவதற்கு பணமில்லாத ஒரு ஏழை தொண்டன் கட்சியினுடைய ஆரம்ப நாள் முதல் வேலை செய்து ஜெயிலுக்கு சென்றிருந்தாலும் கூட, கட்சிக்காக தியாகம் செய்திருந்தாலும் கூட, அந்த முதல் தளத்திலேயே அவர் வடிகட்டப்பட்டுறார் இல்லையா? அது ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறை நீங்க நினைக்கிறீங்களா? திமுகவை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல்களில் இப்போ 57 இருந்தாலும் 62 இருந்தாலும் 67 இருந்தாலும் 71 இருந்தாலும்
அல்லது 77, 80, 84, 89 இது மாதிரி எல்லா தேர்தல்களிலும் பார்த்தோம்னா திமுக தேர்தல்களில் அது உள்ளாட்சிகளில் நின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்றங்களுக்கு நின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாடாளுமன்றங்களுக்கு நின்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தல்கள்லாம் அந்த கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதில் இருந்தவங்க மிக மிக சாதாரணமானவர்கள், ஏழை கூலி தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டி கொண்டிருந்தவர்கள், புதுக்கோட்டையை பொறுத்தவரை ஒரு மகாராஜாவை எதிர்த்து நின்றவரை குதிரை அந்த மாதிரி குதிரை ஓட்டி அந்த வண்டியை ஓட்டியவர், இப்படிப்பட்டவர்கள்லாம் தேர்தல் நின்று வென்ற வரலாறு என்பது இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை இது சாத்தியம் இல்ல இப்பவுமே சாத்தியம். ஏன்னா இப்ப நான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். 96ல நான் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தவன். மிக மிக ஏழ்மையான நிலையில் அந்த வழக்கறிஞர் படிப்பு படித்து முடித்திருந்த அந்த நிலையில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்பு 3 முறை, தொடர்ந்து வணக்கத்திற்குரிய மேயர் பொறுப்பு, இப்படி பல்வேறு பொறுப்புகளை தந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற இயக்கம். என்னுடைய பின்னணி என்பது என்னுடைய தாய் தந்தையர் இந்த இயக்கத்தில் பெரிய அளவில் கட்சி ஈடுபாடு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தவன் நான். எனவே என்னோட இது பாத்தீங்கன்னா முழுக்க என்னுடைய உழைப்பு மட்டுமே இந்த கட்சியில் எனக்கு இருக்கிற ஈடுபாடு மட்டும். நீங்க விதிவிலக்கா? இல்ல இது திமுகவில் சாதாரணம் என்கின்றேன். இது போன்ற நிகழ்வுகள் என்பது திமுகவில் சாதாரணம். இன்னொன்னு, இந்த விருப்ப மனுவின் கட்டணம் வெறும் 1000 தான். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு